வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 14th மே உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஈரான் சைன் சாபஹார் போர்ட் ஆபரேஷன் பேக்ட். ஸோ ஜென்ரல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்றத சைன் பண்ணி ஒரு 8 வருடங்களுக்கு அப்புறமா இந்தியாவும் ஈரானும் இன்னொரு 10 இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ட் எதுக்காக அப்படின்னா சாபஹார் போர்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட். ஸோ இது யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியா சார்பாக இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட், அதாவது ஷார்ட்டாக IPGL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் ஈரானுடைய போர்ட் அண்ட் மெரிடைம் ஆர்கனைசேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ 10 இயர் அக்ரிமெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த IPGL அப்ராக்சிமேட்லி $120 மில்லியனை சாபஹார் போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் அ கிரெடிட் விண்டோ ஈக்குவலண்ட் டு $250 மில்லியன் ஃபார் மியூச்சுவலி ஐடென்டிஃபைட் ப்ராஜெக்ட்ஸ் இன் சாபஹார் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஈரான். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த சாபஹார் போர்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி சாபஹார் போர்ட்டு எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் ஈரான். ஸோ ஈரானுடைய அந்த சிஸ்தான் பலுத்திஸ்தான் ப்ரொவைன்ஸில் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி சவுத் ஈஸ்டர்ன் ஈரான் ஆன் தி கல்ஃப் ஆஃப் ஒமான். ஸோ இந்த சாபஹார் போர்ட்லேருந்து ஈஸ்டர்ன் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் அ குவதார் போர்ட். அண்ட் குவதார் போர்ட் பாகிஸ்தானில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சாபஹார் போர்ட்டை நம்மளுடைய இந்தியா வி கேன் யூட்டிலைஸ் இட். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸோ மினிமல். ஸோ மும்பைலேருந்து வி கேன் டைரக்ட்லி கோ டு தி சாபஹார் போர்ட். ஸோ இந்த ஒரு இந்த போர்ட்டுடைய டெவலப்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2015 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியாவும் ஈரானும் தே ஹவ் சைன்ட் அ மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் சாபஹார் போர்ட். ஸோ அதுக்கப்புறமா 2016 இது மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு. வென் நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் ஈரானுக்கு விசிட் பண்ணப்போ இட் ஹாஸ் பீன் மெட்டீரியலைஸ்ட். ஸோ இப்போ இந்த சாபஹார் போர்ட்டுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்தியா 6 மொபைல் ஹார்பர் கிரேன்ஸ் ஸோ சாபஹார் போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட் வர்த் $25 மில்லியனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 மொபைல் ஹார்பர் கிரெயினில் பார்த்தோம் அப்படின்னா 2 140 டன் அண்ட் 4 100 டன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஹார்பர் கிரெயின். ஸோ இப்போ IPGL இந்த 10 இயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க சாபஹார் போர்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறது புதுசு கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடியே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தட் இஸ் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட். So it has been operating through its wholly owned subsidiary India Ports Global Chabahar Free Zone since December 24, 2018 இருந்தே அவங்க தான் சாபஹார் போர்ட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த போர்ட்டில் 90,020 ஃபுட் ஈக்குவலண்ட் யூனிட் ஆஃப் கண்டெய்னர் டிராஃபிக் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தென் 8.4 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பல்க் அண்ட் ஜென்ரல் கார்கோவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாபஹார் போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் போத் இந்தியா அதுக்கப்புறம் ஈரான். ஸோ ஈரான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரான் மேலே நிறைய வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து வெளியே வரதுக்கு ஸோ திஸ் போர்ட் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி நம்மளுடைய லொக்கேஷன் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்தியா இப்போ ஆப்கானிஸ்தானோட நம்ம ட்ரேட் பண்ணணும்னாலும் சென்ட்ரல் ஏஷியாவோட நம்ம ட்ரேட் பண்ணணும்னாலும் வி ஹாவ் டு பைபாஸ் தி பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு லேண்ட் ரூட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தே ஹாவ் நாட் கிவன் தி அசஸ். ஸோ பாகிஸ்தான் வழியாக நம்மளால் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் சரி அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் சரி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு வெரி பிக் பேரியர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் ஈரான். ஈரான்லேருந்து நம்ம சென்ட்ரல் ஏஷியாவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா பிகாஸ் இட் கேன் பைபாஸ் தி பாகிஸ்தான். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஸோ ட்ரேட் மட்டும் நடக்கிறது கிடையாது. இந்த இடத்துல நிறைய ஹியூமானிட்டேரியன் டிரான்சாக்ஷன்ஸும் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த போர்ட் இட் ஹாஸ் ஃபெசிலிட்டேட்டட் சப்ளை ஆஃப் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் தி COVID-19 பேண்டமிக். So இது வரைக்கும் a total of 2.5 million tons of wheat
அதுக்கப்புறம் வந்துட்டு 2000 tons ஆஃப் பல்சஸ். ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு சாபஹார் போர்ட் மூலியமாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 40,000 liters ஆஃப் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பெஸ்டிசைட் மலாத்தியான ஈரானுக்கு வந்துட்டு அவங்க இந்த போர்ட் ஆஃப் ஈரான் மூலியமாக அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பெஸ்டிசைட் மலாத்தியான் இது வந்துட்டு லோக்கஸ்ட் அட்டாக்ஸ்க்கு வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டிசைட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் யுவர் ஒப்பீனியன் பேஜ். இது உங்களுடைய ரீஜனல் பேப்பர்ஸில் இருக்காது, டெல்லி பேப்பர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஓவர்வியூ ஆஃப் தி ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். ஸோ இந்த வருஷம் NDA-1 கவர்மெண்ட்டோடைய அந்த போல் ப்ராமிசஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படின்றது அதிகமாக மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படின்றது வந்துட்டு 25th June 2015 லான்ச் பண்ண ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர்த்துடைய கான்ட்ரிபியூஷனும் இதில் இருக்கும். அண்ட் இதை நடத்தக்கூடிய மினிஸ்ட்ரி யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். அதாவது அர்பனைசேஷன் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படின்றது அர்பன் ஏரியாஸில் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டீசென்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்துட்டு சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் கவர்னன்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மேனேஜ்மெண்ட், அர்பன் மொபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 100 சிட்டிஸை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. So central government வந்துட்டு they will give financial support to the extent of rupees 48,000 crore over 5 years. அதாவது ஆவரேஜாக 100 crore வந்துட்டு ஒரு சிட்டிக்கு ஒரு இயருக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் இதே அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தி ஃபண்டிங் வந்துட்டு இட் வில் பி ப்ரொவைடட் பை ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் இது வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுடைய அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 8 yearsல இட் இஸ் பீன் 86,850 crore. ஸோ இதில் வந்துட்டு 83% வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் சிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 72,571 crore வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆன் 21 செக்டார்ஸ். அதாவது எஜுகேஷன், ஹெல்த்து, ஹவுசிங், வாட்டர் சப்ளை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க வந்துட்டு இந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா சிட்டிஸ்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். ஸோ இது வந்து எல்லா சிட்டிஸ்லையும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஒரு சிஸ்டம் மூலியமாக அர்பன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் வேரியஸ் லெவல்ஸ்லேருந்து மானிட்டரும் மேனேஜும் பண்ண முடியும். அதாவது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஃப்ளட் மானிட்டரிங், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ இந்த ICCC அதாவது இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை நிறைய சிட்டிஸில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சில கேஸ் ஸ்டடீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேவனகரையில் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பில்ட் பண்ணதுனால அங்கே அர்பன் ஃப்ளட்டிங் வந்து வரதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் ஒரு குறுகிய காலகட்டத்தில் நிறைய மழை வந்தாலும் அந்த வாட்டர் வந்துட்டு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்குள்ளே போயிடும். ஸோ அது வந்துட்டு ஃப்ளட்டிங்காக வந்து மாறாது. ஸோ இந்த ஒரு சிஸ்டமை இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுக்கு கீழே தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எம்பியில் இருக்கக்கூடிய ஜபால்பூர் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சப்ளை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஜபால்பூரில் தே ஆர் ப்ரொவைடிங் 24/7 வாட்டர் சப்ளை டு 2,000 households, ஷோயிங் தி மிஷன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் எசென்ஷியல் சர்வீசஸ். ஸோ இதனுடைய கிரிட்டிசிசம்ஸ் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் அர்பனைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரேப்பிடாக நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இதில் வெறும் 100 சிட்டிஸை எந்த விதமான ஒரு டெஃபினேஷனும் இல்லாமல், ஸோ வாட் இஸ் அ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற அந்த ஒரு டெஃபினேஷனே இல்லாமல் செலக்ட் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
ஸோ நாட் மோர் தென் 1% ஆஃப் த சிட்டி வந்துட்டு டெவலப்மெண்ட்காக செலக்ட் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ப்ராப்ளம். அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் அவுட்லே ஆஃப் எக்ஸ்பெக்டட் 2 lakh crore வந்துட்டு வெறும் 1,67,875 crore தான் வந்துட்டு இட் ஹாஸ் பீன் சாங்ஷன். அதாவது 16% வந்துட்டு ப்ரொஜெக்டட்ல இருந்து இட் இஸ் பீன் லெஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை நடத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் செட்டப் பண்ணது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு லோக்கல் கவர்னன்ஸில் ஒரு பிக்கர் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து நம்ம கொண்டு வரதுனால டாப் டவுன் அப்ரோச் தான் இருக்குமே தவிர பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய மக்களை வந்துட்டு டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக புவர் பீப்புள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லம் டுவெல்லர்ஸ். அண்ட் இன்னொன்று மேஜர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் என்ன அப்படின்னா, அர்பன் ஃப்ளட்டிங். பிகாஸ் நீங்களே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நம்மளோட ஈரோடு அண்ட் மற்ற இடங்களில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோடுகளை வந்துட்டு தோண்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணுவாங்க. ஸோ இது டிஸ்மேண்டில் பண்ணப்படுறதுனால சரியாக அந்த அர்பன் அந்த ஃப்ளட் வாட்டர் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான அந்த வசதிகள் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ இட் ஹேஸ் என்ஹான்ஸ் தி probability of flooding in the cities also. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினான கிரிட்டிசிசம்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் சயின்ஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க. சீமால் ட்ரீஸ் ஆர் பீயிங் வைப்ட் அவுட் இன் ராஜஸ்தான் டியூ டு உதய்பூர்ஸ் ஹோலி. ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உதய்பூரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட் இஸ் தி ஹோலி ஃபெஸ்டிவல். அதை வந்துட்டு ஹோலிகா தஹான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரு ரிச்சுவல் ட்ரெடிஷன் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில்க் காட்டன் ட்ரீயுடைய அந்த டிபார்ட் ஸ்டெம்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இதில் வந்து எரிப்பாங்க. ஸோ இது வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ காமனாக நடக்கக்கூடியது. அண்ட் இது ரிகார்டிங்காக 2009 டாக்டர் ஜெயின் வந்துட்டு ஒரு கோஆத்தர்ட் பேப்பர் வந்து ஒன்று கொடுக்குறாரு. அண்ட் இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உதய்பூரில் வந்துட்டு ஹோலி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 1500 2000 ட்ரீஸ் ஆர் பிரான்ச்சஸ் ஆஃப் தி சீமால் வந்து கட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த சீமால் ட்ரீயை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சீமால் ட்ரீ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சில்க் காட்டன் ட்ரீ. இது வந்து ஒரு லாஃப்டி, அதாவது இது வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் டெசிடிவஸ் ட்ரீ. அண்ட் இது வந்துட்டு மோஸ்ட்டாக எங்கே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மாய்ஸ்ட் டெசிடிவஸ் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். சில டைம் நம்மளால் பிளெயின்ஸ்லையும் பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இது அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அசாம், பீகார், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷில் நம்மளால் இதை சைட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரீயோடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் ட்ரீ இஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ட்ரீ அண்ட் இதுக்கு நிறையா கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக கார்பனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் இன் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன். ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சீமால் ட்ரீ வந்துட்டு இட் இஸ் அ பயோ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய ஃப்ளவரிங் வந்துட்டு டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு ஹாட் சம்மர் இது வந்து இண்டிகேட் பண்ணும், அப்படி இல்லைன்னா டிலேட் மான்சூன் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீயுடைய மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் டியூரிங் மான்சூன் டைம் பீரியடில் மக்கள் வந்து இந்த ட்ரீயுடைய ரெட்டிஷ் ரூட்டை வந்துட்டு சாப்பிடுவாங்க சில ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரீயை நம்மளால் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபுட்டு, ஃபாடர் அண்ட் ஃபியூவல் வுட்டுடைய அந்த நீட்ஸை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி கத்தோடி ட்ரைப் பார்த்தோம் அப்படின்னா இந்த வுட், அதாவது இந்த சீமால் வுட்டை வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிராஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பில் கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா இதை யூட்டென்சில்ஸ் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. தி இம்பேக்ட் ஆஃப் 50 years ஆஃப் வேக்சினேஷன் ஆன் சில்ட்ரன் வேர்ல்டு வைடு.
இந்த ஒரு ஆர்டிக்கலில் வேக்சினேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி 50 இயர்ஸில் அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் தி லான்செட் பேப்பரில் வந்துட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கடந்த 50 வருடங்களில் கிட்டத்தட்ட 150 மில்லியன் சில்ட்ரன் வந்து ஸோ இந்த வேக்சின்ஸ்னால காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி லைவ்ஸ் வந்துட்டு இந்த மீசல்ஸ் வேக்சின்னால சேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீசல்ஸ் வேக்சினேஷனுடைய அந்த இன்டேக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2000ல் வெறும் 20% தான் இருந்திருக்கு. ஆனால் இதுவே 2021ல் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அந்த இன்டேக் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 70% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மீசல் வேக்சின்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த லைஃப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 94 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸை இது வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெட்டனஸ் வேக்சின்னால கிட்டத்தட்ட 27.9 மில்லியன் பெனிஃபிஷியரிஸ் வந்துட்டு அவங்களுடைய லைஃப் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் வூஃபிங் காஃப் பெர்டூசஸ்னால கிட்டத்தட்ட 13.17 மில்லியன் ஆஃப் தெம் உடைய லைஃப்ஸ் வந்துட்டு இட் ஹாஸ் பீன் சேவ்டு. அண்ட் டியூபர்குலோசிஸ்னால 10.87 மில்லியன் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு நிறைய சார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த சார்ட் 1 வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த சார்ட் ஷோஸ் நம்பர் ஆஃப் லைவ்ஸ் சேவ் பை வேரியஸ் வேக்சினேஷன்ஸ். ஸோ எந்த வேக்சின் வந்து அதிகமான உயிர்களை காப்பாற்றிருக்கு அப்படின்றது வந்து இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு மீசல்ஸ், ஸோ செகண்ட் டெட்டனஸ், தேர்ட் வந்துட்டு பெர்டூசஸ், ஸோ நெக்ஸ்ட் இஸ் டியூபர்குலோசிஸ் அண்ட் ஹெச்ஐவி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் யூ கேன் சைட் தீஸ் இன் யோர் மெயின்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு காவி அப்படின்ற ஒரு வேக்சின் அலையன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ காவி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ வேக்சின் அலையன்ஸ். ஸோ இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பில் அண்ட் மலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப் அண்ட் தி வேர்ல்ட் பேங்க். ஸோ இந்த காவி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்துட்டு போய் சேர முடியாத புவர் கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு இந்த ரீச் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய எஃபர்ட்ஸ்னால லோவர் அண்ட் மிடில் கிளாஸ் கண்ட்ரீஸில் இந்த வேக்சின்ஸுடைய யூசேஜ் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடாப்டிங் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் விஷன் ஃபார் மீடியேஷன். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் வந்து ஏப்ரல் 2024 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீடியேட் நாட் லிட்டிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வராதிங்க, அது வந்துட்டு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு இதனுடைய பொருள். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த மீடியேஷன் ஆக்ட் ஆஃப் 2023 இதை பற்றின சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜுடிஷியல் பெண்டன்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிட்வீன் 2010 அண்ட் 2020 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்துட்டு 2.8% ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 கேசஸ் வந்துட்டு இட் இஸ் பெண்டிங். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த பெண்டிங் கேசஸ் டிஃபர்ஸ். ஸோ இதுவே நம்ம பீகார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் 5 மில்லியன் பெண்டிங் கேசஸ் இருக்குது. அண்ட் உத்தரப்பிரதேஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் 6 மில்லியன் பெண்டிங் கேசஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் வந்து இந்த பெண்டிங் கேசஸை சீக்கிரமாக வந்துட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ட்ரைபியூனல் கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், ஃபேமிலி கோர்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனி கோர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கோர்ட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா பெண்டன்சி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 கிட்டத்தட்ட 21,259 கேசஸ் வந்துட்டு இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி நேஷனல் கம்பெனி லா ட்ரைபியூனல். ஸோ இந்த அளவுக்கு பெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ இது வந்துட்டு உங்களுடைய GS2 பேப்பரில் தனியாக சிலபஸ்லேயே ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது ஜுடிஷியரி இல்லாமல் மற்ற வேஸில் நம்ம எப்படி இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சைலேஷன், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீடியேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியேஷன் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு டிஸ்பியூட்டாக நம்ம கிட்ட வராங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு வாலண்டரியாக வந்துட்டு ஒரு பர்சன் ஒரு நியூட்ரல் மீடியேட்டராக இருந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தையை ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு தீர்வு காண வைக்கிறது தான் வந்துட்டு மீடியேஷன். ஸோ மீடியேஷன் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு பண்ணியிருப்போம், நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம கூட பண்ணியிருப்போம். அதாவது இந்த ஒரு மீடியேஷன் ப்ராசஸில் ஒரு நியூட்ரல் மீடியேட்டர் இருப்பார். அவர் ரெண்டு வாரிங் பார்ட்டிஸ்க்கு இடையில என்ன பண்ணுவார் அப்படின்னா சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சொல்யூஷனை எடுத்துகிட்டு வர வைப்பார். ஸோ இது வந்துட்டு ஒரு வாலண்டரி பைண்டிங் ப்ராசஸ். ஸோ இதன் மூலியமாக நம்மளால் நிறையா டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 15, 2023 அப்போ தே ஹாவ் நோட்டிஃபைட் மீடியேஷன் ஆக்ட் ஆஃப் 2023. மீடியேஷன் ஆக்ட் ஆஃப் 2023. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லீகல் பொசிஷன் கூட இருக்குது. இந்த மீடியேஷன் பண்ணுறதுக்கு லீகல் பொசிஷன் கூட நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த கரண்ட் கைட்லைன்ஸ்க்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு பர்சன் மீடியேட்டராக அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் மீடியேஷனில். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல மூவ் தான். பிகாஸ் அந்த நம்ம மீடியேஷன் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் தி அதர் சைட் ஆஃப் தி காயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறையா ப்ராப்ளம்ஸும் வந்து இருக்குது. பிகாஸ் இப்போது நம்மளுடைய இந்தியாவில் அட்வொகேட்ஸாக நிறைய பேர் வந்துட்டு ட்ரெயின் ஆகுறாங்க. அவங்க மெயினாக எதுக்காக ஒரு லா ஸ்டூடெண்ட் ட்ரெயின் ஆவாங்க? அவங்களுடைய கிளைண்ட் சார்பாக அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் வாதாடணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு ட்ரெயின் ஆவாங்க. ஸோ இப்போ ஒரு அட்வொகேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா வேறு. ஸோ இதுவே ஒரு மீடியேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூட்ரலான ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணும், இம்பார்ஷியலான ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணும். ஸோ அட்வொகேட் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் மீடியேஷன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல். ஆனால் ரெண்டுமே வந்துட்டு ஒரே பர்சன் தான் வந்துட்டு பண்ணணும். ஆனால் இப்போ இந்த கரண்ட் கைட்லைன்ஸ் வந்துட்டு 15 years ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மீடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த லா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவார்? அவர் இது வரைக்கும் லேர்ன் பண்ணியிருந்த அந்த அட்வொகேட்டுக்கான அந்த ஒரு குவாலிட்டிஸை அன்லேர்ன் பண்ணிட்டு மீடியேஷனுக்கு வரணும். அதே மாதிரி மீடியேஷன்லேருந்து பேக் டு அட்வொகேசி அவர் வரணும். ஸோ இது வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். அதனால் இந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூஸ் இன்டகிரேட்டட் லேர்னிங் சிஸ்டம் வந்து இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வொகேட் வந்துட்டு மீடியேஷன் பண்ணலாம், மீடியேஷன் பண்ணிட்டு ஹி கேன் ஆல்சோ கோ ஃபார் அட்வொகேசி. அந்த மாதிரி வந்துட்டு இந்த ரோலில் ஃப்ளூயிடிட்டி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டரிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மீடியேட்டர்ஸ்க்கான சில சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி நிறைய மீடியேட்டர்ஸ் வந்துட்டு உருவாக்கலாம் அப்படின்றதுக்கான சில இனோவேட்டிவான மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா கோ-மீடியேஷன். ஸோ கோ அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கூட இருக்கிறது. அதாவது நொவைஸ் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நொவைஸ் அப்படின்றது யாருன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இப்போ கற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து நொவைஸ். ஸோ இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பல வருடமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இப்போ மீடியேஷன் நடக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பர்ட்டோட இந்த நொவைஸையும் நம்ம வந்துட்டு சேர்த்து அவங்களையும் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ மீடியேஷன். ஸோ இந்த ஷேடோ மீடியேஷன்லேயும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட்டோட ஒரு நொவைஸ் இருப்பாங்க. ஆனால் ஆக்டிவாக அவங்க வந்துட்டு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றது கூட இருந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நொவைஸ் மீடியேட்டர்ஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லா ஸ்கூல் கரிக்குலமில் ஸ்ட்ரக்சர்டு மீடியேஷன் ட்ரைனிங் மொடியூலை நம்ம வந்துட்டு எம்பெட் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் நவுவில் கொடுத்துருக்காங்க. இந்தியா பிரான்ஸ் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் சக்தி கிக்ஸ் ஆஃப் இன் மேகாலயா. ஸோ இப்போ ரீசெண்டாக சக்தி 2024 இந்தியன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ்க்கு இடையில வந்துட்டு மண்டே அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த எக்ஸசைஸ் சக்தி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்தியா அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் மிலிட்ரிக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து இது. அண்ட் இது வந்து ஒரு பைஇனியல் ட்ரைனிங் ஈவெண்ட். இது ஒரு வருஷம் இந்தியாவில் நடக்கும் அண்ட் அடுத்த டைம் வந்துட்டு ஃப்ரான்ஸில் நடக்கும். அண்ட் இந்த ஒரு பார்ட்டிசிபேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கண்டின்ஜென்ட்
கம்ப்ரைசிங் 90 பர்சனல் primarily from ராஜ்புட் ரெஜிமெண்ட் வந்துட்டு கலந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்சனலும் இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் வேர் ஆல்சோ அப்சர்வர்ஸ் ஃப்ரம் இந்தியன் நேவி, அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அண்ட் இந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 நாள் வந்து நடக்க போகுது. அண்ட் ஃப்ரெஞ்ச் கண்டின்ஜென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 90 பர்சனல் வந்து வந்திருக்காங்க, மெயின்லி ஃப்ரம் தி 13th ஃபாரின் லீஜியன் ஹாஃப் பிரிகேட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. So first human recipient of pig kidney transplant dies. So what is zero transplantation? Why pigs are used? So இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்துட்டு பிக்குடைய கிட்னியை ஒரு ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பர்சன் வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்னா இட் இஸ் ரிச்சர்ட் ஸ்லேமன். ஸோ இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது என்னென்னா அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு டிஷ்யூஸோ ஆர்கன்ஸோ இல்லைனா ஃப்ளூயிட்ஸோ நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு ஆர்கனுக்கு பதிலாக இன்னொரு ஆர்கனை நம்ம மாற்றி வைக்கிறது, இட் இஸ் தி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது ஹியூமன் டு ஹியூமன் இல்லாமல் அனிமல்ஸ் டு ஹியூமன் இருக்கிறது தான் வந்துட்டு ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த ஜீரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்வால்விங் ஹார்ட் வந்துட்டு முதல் முறையாக எப்போ ஹியூமன்ஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1980s வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அனிமல் ஆர்கன்ஸை அப்படியே டைரெக்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ தே வில் பி சம் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாதான் நம்மளுடைய பாடியில் இருந்த அந்த ஒரு ஆர்கன் வந்துட்டு எலிமினேட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணதுக்கப்புறமா கண்டினியூஸாக அந்த ஒரு பர்சனை வந்துட்டு மானிட்டரிங்கில் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வச்சுட்டே இருக்கும் போது தான் வி கேன் லுக் இன் டு ஹவு தி பாடி ரெஸ்பான்ஸ் டு தி ஆர்கன் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ எதனால் பிக்கை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவர் 50 years இது வரைக்குமே வந்துட்டு பிக்குடைய ஹார்ட் வால்வ்ஸை வந்துட்டு ஸோ டேமேஜ் ஆன ஹியூமன் ஹார்ட் வால்வ்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கடந்த 50 வருடங்களாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக்குடைய அனட்டாமிக்கல் அதுக்கப்புறம் ஃபிசியலாஜிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன்ஸுக்கு சிமிலராக இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிக்கை ப்ரீட் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். அதே மாதிரி இந்த பிக்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்மளுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன் சைஸஸ் வந்துட்டு எந்த ஹியூமனுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான சைஸ் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மேட்ச் பண்ணிக்க முடியும். In January 2022, the first zero transplantation of a genetically modified pig heart was done. So this is all about transplantation. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.